மோடி சர்க்காரே நீ திருந்த வேண்டும். அதுதானே எதிரிகளுக்கு பொறாமை, அதுதானே எதிரிகளுக்கு. ஆளுநர் மீது வழக்கு தொடுத்த முதலமைச்சர் தளபதி மு.க. ஸ்டாலின், நான் பெரியாரையும் அண்ணாவையும் பார்க்காமல் இருந்திருந்தால் கம்யூனிஸ்ட்வாதியாக தான் வாழ்ந்திருப்பேன். மோடி சர்க்காரே எங்கள் குரல் உன் காதில் விட வேண்டும், நீ திருந்த வேண்டும். இல்லை என்றால் திருத்துகிற சூழல் இந்திய மாணவர் சங்கம் தமிழகத்தில் உருவாக்கும் என்பதை நேரத்தில் நான் அறிவிக்கிறேன். இன்னைக்கு புதிய கல்விக் கொள்கை, தேசிய கல்விக் கொள்கை திணிக்கப்படுகிறது. தமிழ்நாடு சட்டமன்றத்தில் முதலமைச்சர் எதிர்த்து குரல் கொடுத்தார். சட்டப்பேரவையில் தீர்மானங்களை நிறைவேற்றினார். நிறைவேற்றிய பிறகு ஆந்திர மாநிலம், கேரள மாநிலம், தெலுங்கானா, மேற்கு வங்காளம் போன்ற 9 மாநிலங்கள் பாஜக ஆட்சி எதிர்த்து ஆட்சி அமைத்திருக்கிற மாநிலங்கள், அத்துணை மாநிலங்களும் தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய கரம் பிடித்து உன் வழியில் பயணப்படுகிறோம் போராடி என்று சொன்னதற்கு பிறகு ஆளுநருடைய அத்துமீறல், கவர்னருடைய அத்துமீறல், அதை கண்டித்து உச்ச நீதிமன்றத்துடைய கதவுகளை தட்டி ஆளுநருக்கு இருக்கிற பணி என்ன, கடமை என்ன சொல்ல வேண்டும் என்று இந்தியாவில் முதலில் ஆளுநர் மீது வழக்கு தொடுத்த முதலமைச்சர் தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதி மு.க. ஸ்டாலின் என்ற தலைவர். அதற்கு துணை நின்ற தலைவர்கள் பொது உடைமை தலைவர்கள், அதற்கு துணை நின்ற தலைவர்கள் தமிழகத்தின் தலைவர்கள். எனவேதான் மாநில உரிமைக்கு தமிழ்நாடு ஒன்றுபட்டு நிற்கிறது. அது எந்த அரசியல் இயக்கத்தினுடைய அமைப்பாக இருந்தாலும் இன்னைக்கு நாடு முழுவதும் இந்திய மாணவர் சங்கம் களத்தில் இறங்கி மாநிலங்களுக்கு குரல் கொடுக்கிறது என்று சொன்னால் இது ஏதோ படித்தவர்களுக்கு மட்டுமல்ல, மாணவர் அமைப்பு அல்ல, மாநிலத்துக்கே உரிய ஒரு அமைப்பு நம்முடைய இந்திய மாணவர் சங்கம். இன்றைய தினம் வேளாண் பட்ஜெட், நேற்றைய தினம் தமிழக அரசுடைய நிதிநிலை அறிக்கை தாக்கல். பொருத்தம் பார்த்தீர்களா? இன்னைக்கு தலைநகரில் கூடியிருக்கிறோம், மாநிலம் முழுவதும் வந்திருக்கிறோம். யுஜிசி வரையறை 2025 பேசி பேசி கேட்டு கேட்டு நாம் பழக்கப்பட்டிருக்கிறோம். அதை எதிர்க்கிறோம், களத்தில் நின்று போராடுகிறோம். ஆசிரியர்கள், பெற்றோர்கள், மாணவர்கள், கல்வியாளர்கள் திரும்ப பெறு யுஜிசி திருத்த வரைவு கொள்கையை திரும்ப பெறு என்கிறோம். ஏன் சொல்லுகிறோம்? இங்கே முதல்வர் இருக்கிறார், கல்வி சார்ந்தவர், கல்வியாளர்கள் இருக்கிறார்கள். புதிய கல்விக் கொள்கை என்ன சொல்லுகிறது? தேசிய கல்விக் கொள்கை. கல்வி பணி இல்லாதவர்கள் கூட துணைவேந்தராகலாம். அது எப்படி? ஆடும் மாடும் மேய்ப்பவன் துணைவேந்தர் என்றால் தமிழ்நாட்டு மக்கள் காரி துப்ப மாட்டார்களா உன்னுடைய முகத்திலே? கல்வி பணி அல்லாதவர்கள் யாராக இருந்தாலும் வரலாம், ஏற்றுக்கொள்ளலாமா? நுழைவுத் தேர்வை நாம் ஒப்புக்கொள்ளலாமா? 2 முறை படிக்கலாம் சொல்லலாமா? நீ எப்போது வேண்டுமானாலும் சேரலாம், எப்போது வேண்டுமானாலும் விலகலாம் சொல்லலாமா? இன்னைக்கு இந்தியாவில் தமிழ்நாடு உயர்கல்வியிலும் பள்ளி கல்வியிலும் உயர்ந்து நிற்கிறது என்று சொன்னால் 40 ஆண்டு காலம் தமிழகத்தில் திராவிட தலைவர்கள், பொது உடைமை தலைவர்கள் அடித்தளம் அமைத்து உழைத்த உழைப்பும் போட்ட சட்டங்களும். ஆட்சி அதிகாரத்தில் திமுக இருக்கலாம், அதிமுக இருக்கலாம், இன்றைக்கும் இருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகம். ஆனால் அதற்கு தளம் அமைத்து இதை செய்ய வேண்டும் என்று சொல்லுகிற இயக்கம் பொது உடைமை இயக்கங்கள் என்பதை என்றைக்கு மறக்காதவர் நம்முடைய முதல்வர். அதுதான் எங்களுக்கு அடித்தளம். திராவிட சிந்தனை வேறு, பொது உடைமை வேறு என்று எண்ணுபவர்களாக அல்ல. திராவிட சிந்தத்தினுடைய தளம், பொது தளம் எங்களுடைய பொது உடைமை இயக்கங்கள். நினைவாளர்கள் அன்பு தலைவர் கலைஞர் சொன்னார், நான் பெரியாரையும் அண்ணாவையும் பார்க்காமல் இருந்திருந்தால் நான் முழு நேர கம்யூனிஸ்ட்வாதியாக தான் வாழ்ந்திருப்பேன். இதை விட வேறு எந்த அத்தாட்சி வேண்டும்? அவருடைய வளர்ப்புகள் நாங்கள், அவருடைய பிள்ளைகள் நாங்கள், அவருடைய ரத்தங்கள் நாங்கள், அவருடைய திசுக்கள் நாங்கள். எங்கள் கரம் எப்போதும் தோழமையுடைய பொது உடைமை இயக்கங்களை சார்ந்திருக்கும் 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 அச்சமில்லை. அதுதானே எதிரிகளுக்கு பொறாமை, அதுதானே எதிரிகளுக்கு விலக மாட்டேன் என்கிறார்களே, விரிய மாட்டேன் என்கிறார்களே,
பிரிய மாட்டேன் என்கிறார்களே. அண்ணா அறிவாலயத்தின் வாசற்படியில் நின்று கொண்டு நாக்கை தொங்க போட்டுக் கொண்டு காத்திருக்கிறார்கள். ஆனால் தமிழ்நாட்டு முதலமைச்சர் தோழர்கள் கரத்தை பிடித்து நாம் ஒன்றுபட்டால் இந்தியாவுக்கு வெளிச்சம் என்று தமிழ்நாடு வெளிச்சம் போட்டு காட்டுகிறது என்று சொன்னால் நம்முடைய பங்களிப்பு. எனவே ஆரவாரம் அதிகரிக்கிறது. பொது உடைமை சித்தாந்தங்கள் உள்ள நீங்கள் இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் திராவிட இயக்கங்களுக்கும் பல கருத்துக்களை அள்ளி தருகிற பொது உடைமை இயக்க தலைவர்கள் தமிழகத்தில் உண்டு, களத்தில் உண்டு. அறிவோம் புரிவோம் என்பதை எண்ணி பார்த்து நம்முடைய முதல்வர் சொன்னதை போல் அடிக்கடி வந்து போகக்கூடியவர் நம்முடைய உயர்கல்வித்துறை அமைச்சர் என்று சொன்னார். அடிக்கடி 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 என்பதை என் ஆயுள் காலம் முழுவதும் முதல்வர் அவர்களே நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். எத்தனை முறை அழைத்தாலும் மாணவர் நலன் காக்க இந்த கோபி செழியன் ஓடோடி வருவான். இது போன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், Facebook மற்றும் Twitter ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.